இந்த மெசேஜ் தமிழ்நாடுக்கு ஃபுல்லா போகட்டும். எந்த காவல் நிலையத்துல உங்களுக்கு ரசீது கொடுக்குறாங்களா? நீங்க ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரசீது கிடைக்குதா உங்களுக்கு? ரசீதுக்கு ஒரு விலை வாங்குறாங்க தெரியுதா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ரசீதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு, புரியலையா? பிரைஸ்னா மேற்படி சில்லற. நீங்க லஞ்சம் பீக நம்ம மேற்படி பாக்ஷீஸ் வாங்குவோம். இதுக்கு ரசீதுக்கு ஒரு வாட்டை எடுக்கணும், எப்ப காப்பி கொடுக்கணும்னா கொடுங்க சார், 10 ரூபா கொடுங்கன்னா வேற வழி இல்லாம கொடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரசீதுங்கிறதே கிடையவே கிடையாது. மதுரையில ஒரு ஐஜி வந்து சொல்றாரு, எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் சிஎஸ்ஆர் கொடுங்கன்னு சொல்றாரு. அது ஹிந்து பேப்பர்ல பெரிய பேப்பர், அவங்களுக்கு லாயர்லாம் இருக்கிறாங்க, அதுல வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அநியாயம் நொந்துட்டு அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரசீது. நீ யாரு ரசீதை கொடுக்கறதுக்கு? ரசீதுன்னு சிஎஸ்ஆர் போறது நீ யாரு? ஏதோ ஒரு புண்ணியமா ஒரு பைத்தியக்காரன் இந்த சிஎஸ்ஆர் அந்த காலத்துல கண்டுபிடிச்சு போட்டு போயிட்டா ஒரு டிஜிபி லெவல்ல மரியாதை எல்லாம் இல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன காரணம்? அதனால வந்த வினை என்னன்னா சிஎஸ்ஆர்ல எங்கிட்டும் பணம் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணாம கோர்ட்டுக்கு தெரிய சார், கோர்ட்டுக்குன்னா ஜுடிஷியல் நீதிமன்றத்துக்கு தெரியாம காவல் நிலையத்தில் நடக்குது இல்லையா, எல்லாமே இல்லீகல். திருப்பி சொல்லுங்க. ஏதா இருந்தாலும் என்கொயரியோ எஃப்ஐஆரோ இன்வெஸ்டிகேஷனோ எதுவுமே யாருக்கு சொல்லணும்? மேஜிஸ்ட்ரேட், ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு வார்த்தை ரைட்டிங்ல போய் கொடுத்துடணும். அப்படின்னா இவங்க கொடுக்க ரிப்போர்ட்டை அடுத்த செகண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி, கைது செய்யக்கூடிய கூட்டம் ரெஜிஸ்டர் பண்ணி குவிக்கஸ்ட் டயத்துல 1/2 மணி நேரத்துல கோர்ட்டுக்கு போயிடணும். கோர்ட்டுக்கு போயிட்டா ஜுடிஷியல் ஓவர் சைட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு.